ஆனால் தன்னுடைய புருஷனுக்கு தெரியாமலே கர்த்தர் சமூகத்தில் இந்த அன்னாள் என்றதான அந்த அம்மா ஒரு பெரிய பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க, அந்த குழந்தை ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அந்த குழந்தை பிறந்துச்சுனாக்க அந்த குழந்தைய அப்படியே மறுபடியுமாக நான் உங்களுக்கே என்ன பண்ணுறேன், நான் காணிக்கையாக கொடுத்துறேன்னு சொல்லி அந்த அம்மா பொருத்தனையை பண்ணுறாங்க. அந்த பொருத்தனையை புருஷனுக்கு தெரியாமல் தான் பண்ணுறாங்க. எனக்கு அந்த நேரத்தில் அந்த அம்மா அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க, நிறைய பிரச்சனை வீட்டில் குழப்பமாக இருந்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மா பொருத்தனை பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துருச்சு. கர்த்தர் அந்த அம்மாவுடைய ஜெபத்தை கேட்டார். அந்த அம்மாவுக்கு ஒரு உற்பவு கால திட்டத்தில் சரியாக அந்த தேவாலயத்தில் ஜெபம் பண்ணதான அந்த நாளிலிருந்து சரியாக 10 மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை கொடுத்தாச்சு. அப்போ அந்த வருஷத்தில் மறுபடியுமாக அவங்க எங்கே போகிறாங்கனாக்கா எருசலேமுக்கு போகணும், தேவாலயத்துக்கு போகணும், அங்கே பண்டிகை இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கணவனாகிய எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை கூப்பிடும் பொழுது நான் வரல அப்படிங்கிறான். ஏன் வரல அப்படின்னாக்க, நான் கர்த்தர் சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்ன பொருத்தனைனாக்க, கர்த்தர் எனக்கு மனம் இறங்கி எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தாக்க அந்த பிள்ளையை நான் கர்த்தர் சமூகத்தில் ஒரு ஊழியக்காரனாக நிறுத்துவேங்கிறதான பொருத்தனையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த எல்கானா என்ன பண்ணியிருக்கணும்னாக்க, 4 அறை விட்டு என்னை கேட்டு நீ பொருத்தனை பண்ணியா, அதை எப்படி உன் பிள்ளையை கொண்டு போய் நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் கொடுக்கலாம், என்னை கேட்டிருக்கணும்னு சொல்லி அடிச்சிருக்கலாம். ஆனால் தெய்வத்திற்கு பயந்ததான ஒரு நல்ல புருஷன், ஸ்தோத்திரம், தன்னுடைய மனைவியினுடைய அந்த பொருத்தனையை உணர்ந்தவனாக இந்த வார்த்தை சொல்கிறான். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் ஸ்தோத்திரம் ஒரு ஒருமித்த மனம் இருந்தாக்க அது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கள். மனைவி செய்ததான பொருத்தனையை ஒரு கணவன் மிக அழகாக நேர்த்தியாக ஏற்றுக்கொண்டு தன்னை அதை கீழ்ப்படுத்தக்கூடியதான ஒரு கிருபை. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றதான ஒரு எச்சரிப்பு சத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு வார்த்தையை கொடுக்குறேன்ப்பா, அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி, அந்த வார்த்தைக்கு உன்னை ஒப்புக்கொடு, அந்த வார்த்தையின்படியாக நீ வாழ கற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. அவர் பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கங்களை நீக்கக்கூடியதான தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா வறட்சியை நீக்கக்கூடியதான தம்முடைய வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தையானது நிறைவேறப் போகிறது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவரே, என் வாழ்க்கை பாதையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னீங்கப்பா. எல்லா ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு என்ற நிறைய குறைகள் இருக்குது, தடைகள் இருக்குது. அதையெல்லாம் உடைத்து போட்டு கர்த்தாவே இந்த நாளில் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லாருமாக முழங்கால் படிட்டு கர்த்தர்